கேட்கின்றது காணல் மேகம் மழையை காணவில்லையே. இதோ கேட்கின்றது குயிலின் சோகம் இசையும் கேட்கவில்லையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு விளாக் பார்க்கலாமா? இது நேற்று எடுத்த வீடியோ தாங்க. பாப்பாவுக்கு நேற்று ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால தம்பியை நானே கூப்பிட்டு போய் பஸ் ஏற்றி விட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பாப்பாலே கூப்பிட்டு போயிட்டா. பாப்பா எப்போவுமே முன்னாடி கிளம்பி போயிடுவா. அன்றைக்கி தான் வந்து வீட்டில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செமையாக அரட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க. எங்களை கூட கண்டுக்கவே இல்லை. பஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவளும் வந்துட்டா. நான் வீட்டுக்கு பின்னாடி சவுண்டால் கொஞ்சம் இருந்துச்சுங்க. ஆட்டுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பறிச்சுட்டு இருந்தேன். பாப்பா நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே சவுண்டாலெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா. ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் பால் ஊட்ட வைக்க வேண்டியது இருந்துச்சு. அதுவும் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சவுண்டாலும் ஆட்டுக்கெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. லவ் பேர்ட்ஸ் குட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது நல்லாவே பெருசாயிருச்சு. 5 முட்டை வச்சுருந்ததில் ஒரே ஒரு குட்டி தாங்க பொரிச்சிருந்துச்சு. 4 முட்டை வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுலேயும் ஒரு முட்டையை கீழேயும் தள்ளி விட்டுருச்சு. நல்லாவே பெருசாயிடுச்சு. இனி அப்படியே வெளியில் வர ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இறையெல்லாம் அதோட அம்மா அப்பா தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தானே இறை எடுத்து சாப்பிட பழகும். என்ன பண்ணுதுன்னு எட்டி பார்க்கலான்னு பார்த்ததுக்கு அதுவும் குறுன்னு பார்த்துட்டு இருந்துச்சு. யார் அவன் என் வீட்டுக்குள்ளே பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் அப்படியே வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் ஆடுங்களெல்லாம் காட்டுக்குள்ளே கொண்டு போய் கட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு கட்டி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. எனக்கு வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆடெல்லாம் கொண்டு போய் கட்டி வச்சுட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் எல்லாமே கீழே விழுந்துருந்துச்சு. இது எல்லாமே நல்லா மேலே இருந்ததுங்க. கீழே இருந்ததெல்லாம் பறிச்சிட்டோம். மேலே இருந்தது பறிக்கலை. அது எல்லாமே கீழே விழுந்துருச்சு. சொல்லப்போனால் கொஞ்சம் பெருசாகட்டும்னு விட்டோம் அப்படின்னாலே எல்லாம் கீழே கொட்டிடுது. நாட்டு நெல்லிக்காய் அப்படிங்கிறதுனால அதோட சைஸே இவ்வளோ தான். நாங்கள் யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா ஆடெல்லாம் கட்டாமல் அப்படியே விட்டுருவோம். நாங்கள் விட்டுட்டு வீட்டுக்கு போகிறதா இருந்துச்சுன்னா அப்படியே அங்கங்கே செடியில் கட்டி வச்சுருவோம். இல்லைன்னா எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க. எப்படா வருவாங்கன்னு பார்த்துட்டு நின்றுருந்தாங்க. சரி போயிட்டு அவுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லா ஆட்டையும் பிடிச்சிட்டு வந்தாச்சு. அதுலேயும் இந்த ஆடு இருக்குது பாருங்கள், பயங்கர ரவுடித்தனம் பண்ணும். அப்படியே இழுத்து கீழே தள்ளிடுவோம். அந்தளவு வேகமாக போகும் இழுத்துட்டு. போய் எல்லாம் ஆட்டெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி வைக்கணும். பாப்பா நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்துட்டா. பாப்பாவும் தம்பியும் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ஆடெல்லாம் பார்க்குறக்கு வந்ததும் நம்ம தேங்காய் கம்முன்னு இருக்குமா, தேங்காய் கூடவே வந்துருச்சு. தண்ணியும் ஓடிட்டு இருந்துச்சு. தேங்காய் கூட நம்ம நடந்தோன்னா நடக்கும், நின்னோன்னா நிற்கும், அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே சாருக்கு தண்ணி தாகம் ஆகிடுச்சு போல். தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. தண்ணி ஓடிட்டுருக்கு. சொட்டு நீர் ரோஸ் தான் போட்டிருப்போம். தென்னை மரத்துக்கு எல்லாமே அப்படி தான் போகும். ஆடு மாட்டுக்கு தீவனம் போட்டிருக்கிறது மட்டும்தான் நம்ம தண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். பாப்பாவை விட்டு அவங்களே ஓடிடுவாங்க எல்லோரும் அப்படின்னு சொன்னால் கேட்காம பிடிச்சிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டே போயிட்டு கொண்டு போய் கட்டிகிட்டு இருந்தாங்க பாப்பாவும் அவரும். அதுக்குள்ளே இவங்களுக்கெல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்தாச்சுன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பிடிச்சிட்டு போகும்போதும் அவுத்து விட்டோம் அப்படின்னா எங்கேயாவது ஓடுறக்கு தான் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே இந்த ஆடு எங்கேயோ அந்த பக்கம் ஓடிடுச்சுன்னு பாப்பா போய் பிடிச்சிட்டு வந்தா. மேய்ஞ்சிட்டு வந்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு இவங்க மாட்டுக்கு கட் பண்ணி வச்சுருந்த தீவனத்தை ஃபுல்லாக சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போய் முடுக்கி விட்டுட்டு பிடிச்சி அதையும் பிடிச்சி கட்டியாச்சு. பாக்கு மட்டை காய போட்டிருந்தோம், அதையும் சாப்பிட்றக்கு போகிறாங்க. எதையுமே விடுறதில்ல. அதனாலேயே கட்டி வச்சிடுறது. கெடாய் அந்தளவுக்கு குறும்பெல்லாம் கிடையாதுங்க, அமைதியாக தான் இருக்கும். இடிக்கவெல்லாம் இடிக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு கடாய் வச்சுருந்தோம். அந்த கடாய் தான் பிடிக்கவே முடியாது, இடிக்கிறக்கே தான் வரும். ஆனால் இந்த கடாய் ரொம்ப அமைதியாகவே தான் இருக்குது. இந்த ஆடு தாங்க செனையாக இருக்குது. இப்போது குட்டி போட்டுரும். வயிற்றுக்குள்ளே குட்டி நெளியறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த சைடு நின்று பார்த்தாலும் ஃபோனில் தெரியவே மாட்டேன்ருச்சுங்க. ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சிச்சு. நல்லா குட்டி நெளியறது எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் குட்டி போட்டுரும். மலர்கள் கேட்டேன்
கத்திரிக்காய் செடி மிளகாய் செடி எல்லாமே வந்து காப்பு முடிஞ்சாட்டாக்குதுங்க. இனி வந்து பிஞ்சு எல்லாம் எதுவுமே இல்லை, இருக்கிறத அப்படியே பறிச்சுட்டு விட வேண்டியது தான். ஆனாலும் வந்து அதுக்கெல்லாம் தண்ணி போட்டு விட்டாச்சு. இந்த செண்பக செடி வந்து வச்சு விட்டு ஒரு 5-6 பூ தாங்க பூத்துச்சு. அதுக்குள்ளே வந்து அப்படியே செடி அப்படியே நிற்கிது, வளரவும் இல்லை எதுவும் இல்லை, அப்படியே நின்றுருக்குது. சரி, இந்த கத்திரிக்காய் செடிக்கெல்லாம் வந்து தண்ணி போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னை மரம்லாம் நிறைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த ஓசெல்லாம் எடுத்து அப்படியே வந்து செடிங்களுக்கு போட்டுட்டு இருந்தேன். எதை நான் கேட்பின் உனையே தருவாய், உனையே தருவாய். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர். இந்த மிளகா வந்து நெய் மிளகா விதை வாங்கிட்டு வந்து தாங்க போட்டேன். ஆனால் இந்த மாதிரி இருக்குது. இது நெய் மிளகாயா என்னன்னு எனக்கு தெரியல. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து போடுறேன். இனி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் நம்ம சமைச்சு பார்த்தா தான் தெரியும் அது என்ன அப்படின்ட்டு. கேட்டேன் அமிர்தம் தந்தனை மலர்கள் கத்திரிக்காய் செடி வந்து இது கருப்பு கலர் கத்திரிக்காய். இதில் வந்து இலை எல்லாமே வந்து ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஆயிடுச்சு. இது வந்து வெள்ளை ஈ வந்து அதிகமாக இருக்கிறனால இந்த பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா நீளமாக வரும், அந்த கத்திரிக்காய் தான். அதுவும் வந்து கருப்பு கலர் தான் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி தான் இருக்குது. பிஞ்சிலேயே வந்துட்டு ஒரு மாதிரி தான் ஆயிடுச்சு. இலையெல்லாமே ஒரு மாதிரி வாடின மாதிரி தான் இருக்குது. இதுவும் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கத்திரிக்காயும். இது வந்து வெள்ளை கலர் கத்திரிக்காய். நல்லா ஓரளவு பெரிய சைஸாக தான் வரும், நார்மல் சைஸ் இல்லாமல் கொஞ்சம் பெருசாக தான் வரும். ஆனால் நல்லாயிருக்கும் காய். இதுவும் கொஞ்சம் நிறையாவே காய் காய்ச்சிருச்சு. இதுவும் வந்து அந்த மாதிரி தான் வரும். ஏதாவது மருந்து அடித்து விடணும். இந்த வெண்டைக்காய் வந்து அப்படியே விதைக்கி விட்டாச்சு. அது நிறைய காப்பு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால விதைக்கும் விட்டுட்டேன். அடுத்தது வந்து தென்னை மரம் நிறைஞ்சிருச்சுங்க. அதனால எடுத்து மாங்காய் செடிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் செடிக்கும் போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன், நாற்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அது 2 நாற்று வச்சு விட்டுருக்கேன். இங்கே ஒன்று இருக்குது, இன்னொரு பக்கம் ஒன்று வச்சு விட்டுருக்கேன். இதுலேயும் நிறைய பூ பூத்துருக்கு, நிறைய அப்படியே படர்ந்து போயிட்டுருக்கு. தக்காளி செடி எல்லாமே வந்து அப்படியே படுத்துருச்சுங்க. பூ முடிஞ்சிடுச்சு. இனி வந்து விதை போட்டு விட்டு நாற்று எடுத்து வைக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சிட்டு தான் இருக்குது. நம்ம வச்சு விடுற செடி நல்லா வருதோ இல்லையோங்க, இந்த புதர் செடி, இந்த பதவல் செடி மட்டும் எப்படி தான் வருமோ தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ வந்துடுது, நம்மளுக்கே போதும் போதும் ஆகி போயிடுது அதையெல்லாம் க்ளீன் பண்ணி. இது வந்து குண்டு மிளகா. குண்டுனா ரொம்ப உருண்டையாக இருக்கிறது அப்படி கிடையாது, கொஞ்சம் ஓரளவு நார்மலாக கடைங்களில் கிடைக்கும்ல, அந்த மிளகா தான் இது. இதுவும் வந்து நிறைய காய்ச்சிட்டு தான் இருக்குது. அதோ போகின்றது காணல் மேகம், மழையை காணவில்லையே. இதுலேயே வந்து கத்திரிக்காய் செடிங்களும் வச்சு விட்டுருக்கேன். இந்த கத்திரிக்காய் வந்து நார்மலாக எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் இல்லையா, அந்த கத்திரிக்காய் தான். இதுவும் செடி ஒரு 5-6 செடி வச்சு விட்டுருக்கேன். இதுலேயும் காய் நல்லாவே காய்ச்சிட்டு தான் இருக்குது. செடி வந்து சின்னதாக தான் இருக்குது, ஆனால் காய் நல்லாவே வந்து காய்ச்சிட்டு தான் இருக்குது. மிளகாய் செடி அங்கே வச்சு விட்டதுலேயே பார்த்திங்கன்னா மிளகாய் செடி தான் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துட்டு போகுது. காயும் வந்து மிளகாயும் நிறையாவே கொடுத்துட்டு தான் இருக்குது. தக்காளி செடி தான் நல்லா ஹைட்டாக போகுது, ஆனால் வந்து படுத்துருச்சு. நான் குச்சி வச்சு விட்டாலும் வந்து அது அப்படியே சாஞ்சிருச்சு. நானும் அப்படியே விட்டுட்டேன், அப்படியே பறிச்சிட்ருக்கிறேன். அது காப்பும் முடிஞ்சிருச்சு, அதனால் அப்படியே விட்டுட்டேன். இதோ கேட்கின்றது கோயிலின் சோகம், இசையும் கேட்கவில்லையே. இந்த பூமியே பூவனம், இந்த பூவிதழ் சருகதே. இந்த வாழ்க்கையே சீதனம், அதில் ஜீவனே போவதே. எதை நான் கேட்பின். வாழைக்கண்ணுங்களுக்கு எல்லாமே வந்து தண்ணி போட்டு விட்டுருந்தேங்க. அதையும் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது எது நிறைஞ்சிருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்து மாற்றி போட்டுருந்தேன். வாழை இலையிலையுமே அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு, கருப்பு கருப்பாக தான் இருந்தது வாழை இலையுமே. இந்த இடத்துலையும் வந்து ஒரு சக்கரவள்ளி செடி வந்து இருக்குது. அதுவும் நல்லாவே படர்ந்து போயிட்டு தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் கிழங்கு வந்து எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு. இது வந்து தென்னை மரத்துக்குள்ளே வச்சு விட்டுருந்தேன்.
இது வந்து இன்னும் பாத்தி பிடிக்கல. இதுக்குள்ளேயே வந்து சோளம் போட்டு விட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து இதுக்கு வந்து ரவுண்டாலாம் போடலை, அப்படியே வந்து தண்ணி விட்டுட்ருக்குறேன். இந்த ஒரு வாழை தான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி வச்சது. அது நல்லா வந்து ஹைட்டாக போயிட்டுருக்குது. இன்னும் அது வந்து வாழை ஈனலை. எதை நான் கேட்பின் உனையே தருவாய், உனையே தருவாய். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன். எதை ஆடுங்களுக்கு தண்ணி வச்சு விட்டுட்டு தாங்க போனேன். செடிக்கெல்லாம் வந்து தண்ணி மாற்றி போட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆடுங்கள்லாம் தண்ணி குடிச்சிட்ருக்குது. இந்த ஆடு மட்டும் தண்ணி குடிக்காமல் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. கலக்கி விடணும், அப்போ தான் வந்து குடிக்கும். நம்ம எடுத்து கலக்கி விட்டோம் அப்படின்னா அப்படியே குடிச்சிக்கும். மற்ற ஆடெல்லாம் வந்து ஒரு சில ஆடெல்லாம் கமுத்துரும், கீழே தண்ணியை வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் புண்ணாக்க மட்டும் சாப்பிடும். ஆனால் இந்த ஆடு வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ணாது, அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கும் நம்ம வருவோமா அப்படின்ட்டு. காட்டுக்குள்ளே தண்ணி போச்சுன்னா யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, நம்ம வாத்துங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருங்க. எப்படா போய் எங்கடா போய் குளிக்கலாம் அப்படின்ட்டே இருப்பாங்க போல இருக்குது. போய் ஒரே குளியல் தான், அவ்வளோ ஒரே ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இந்த தென்னை மரத்துக்குள்ளே விளையாடிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்த பக்கம் போயிடுவாங்க. இப்படியே விளையாடிட்டே குளிச்சுட்டே சுற்றிட்டு இருப்பாங்க. பார்க்குறக்கே நம்மளுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் போய் என் வேலையை பார்க்குறக்கு ஆரம்பிச்சிட்டேன். மழை வந்தாலும் அப்படிதாங்க, மழை வந்தாலும் ஒரே ஆட்டமாக தான் இருக்கும். அது நைட் ஆனாலும் சரி பகலானாலும் சரி அவ்வளோ சந்தோஷமாக விளையாடிட்டுருப்பாங்க மழை தண்ணியிலலாம். நானும் அப்படியே விட்டுருவேன். கொஞ்சம் திறந்து மழை வந்துச்சு அப்படின்னா திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு போய் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் நைட் நேரத்தில் தாங்க மழை வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா பிடிச்சி அடைக்கிறதே ரொம்ப சிரமமாக போயிடும். ஷெட்டுக்குள்ளேயே போகவே மாட்டாங்க, சுற்றி சுற்றி வந்துட்டே இருப்பாங்க 5 பேரும். நம்ம ஓடி ஓடி முடுக்கி துரத்தி தான் வந்து அடைக்க வேண்டியதாக இருக்கும். 2 பேர் வேணும், இந்தல ஒரு ஆள் முடுக்கணும் அந்தல ஒரு ஆள் முடுக்கணும், அப்படி தான் இருக்கும். வாத்துக்கு தீவனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. அரிசி போடலாம், அப்புறம் வந்து சாதம் போட்டாலே போதும், அதவே சாப்பிட்டு ஜாலியாக விளையாடிட்டுருப்பாங்க. இப்போ முட்டை வச்சிட்ருக்கு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.